அறிவோம். வணக்கம் நேயர்களே. நாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், ஒரு ராசியில் பிறக்கிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுலேருந்து நான் என் வாழ்க்கையே மீடேற முடியலையே. நான் இப்போ குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேதெல்லாம் வருது, என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மீடேறவே முடியலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதாவது நாம் கர்ம வினையின் காரணமாக தான் அந்த பூமியில் வந்து பிறக்கிறோம். அப்போ நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா இருக்குது, அதில் ஒரு குற்றப்பதிவு இருக்குது. அதில் பிறந்தனால நாம் அதையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு பழைய பங்களாவை வாங்கினா அதில் ஒரு 100 பெருச்சாளி இருக்கத்தான் செய்யும், ஒரு 4 பாம்பு இருக்கத்தான் செய்யும், 2 நட்பா காளி அரணை எல்லாம் ஓனான் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி நாம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ராசிகள் பிறந்தாலும் சில கர்ம வினைகளை அனுபவிக்காமல் நம்ம வாழ்க்கை விடவே விடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் செய்கிற வினைகள் யாவும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு ராசி மண்டலத்தில் வாழ்ந்து இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வருது. அதனால் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசியில் முதலில் நட்சத்திரத்தின் கர்ம வினைகளை பார்ப்போம். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். ஆனால் அதுக்கு சனியின் கர்ம வினை பதிவு உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். பெருசாக பலன் தராது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்து ஒன்றும் பெருசாக பலன் இல்லை சாமி அப்படின்னா, ஒரு கிரகம் இருந்தால் ஆரம்பத்தில் பலன் தராமல் பிற்பகுதியில் தான் பலன் தரும். பாருங்கள், ராமர் பிறந்த நட்சத்திரம். பிறந்து அவர் பட்டவாடு ராமர் லோலோன்னு அலைஞ்சு காடு மலையெல்லாம் அலைஞ்சு மனைவி மக்களை பிரிஞ்சு கடைசியில் பிள்ளைகளே எதிரியாகி, நல்லா கவனிச்சிங்களா, அப்படியெல்லாம் நமக்கு ஒரு கசப்பான வாழ்க்கை முறைகள் அந்த நட்சத்திரத்துக்குள்ளார டெபாசிட் உண்டு. அப்போ அது மட்டும் இல்லை, சரி இது மாத்திரம் இருந்தார், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதே போல் இவர்கள் ஒரு கால நேரத்துக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. என்னப்பா இந்த ஒரு விசேஷத்துக்கு வர்றையா, இல்லை இந்த இதுக்கு ஒன்று நீ ஆரம்பிக்கிறதுக்கு நீ இருக்கிறியா, இல்லை இல்லை இது ஒன்று சேர்றையா அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னு ஜவ்வாய் இழுப்பாங்க. இவங்களால ஒரு டிசிஷன் மேக்குக்கு வரவே முடியாது. ஒன்று. அதே போல் இவங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டி கஷ்டப்பட்டு பிறகு தான் மீண்டு வருவாங்க. அது புனர்பூசத்துக்கே உண்டான ஒரு சாபக்கேடு. அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் அற்ப ஆயுளில் இறந்தவங்களும் உண்டு, நீண்ட காலம் அந்த வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க. அதுபோல் இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஹேண்டிகேப்டு, கை இது பண்ணது, கால் அடிபட்டது, உடல் ஊனமற்றவங்க இதெல்லாம் இருப்பாங்க. அதே போல் இவங்க வாழ்க்கையில் டயத்துக்கு ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சிறப்பாக இருக்கும். ஆமாம். என்ன காரணம்? சனியினுடைய கர்மபதி. சனினா தொழில்காரகன், சனினா மந்தன். அப்போ எல்லாமே தாமதமாக தான் நடக்கும், செவ்விழுவையாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணும், சனிக்கு எதை பிடிக்கும்னா வேர்க்க பிடிக்கும், நல்ல சொகுசாக உட்காந்தா பிடிக்காது. அதே போல் சனிக்கு சர்வீஸ் பண்ணணும், பிறருக்கு உதவி பண்ணணும், சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் அந்த கர்மா கொஞ்சம் குறையும். இது ஒரு ரகசியம். அப்போ சனினா சித்தப்பாவே ஒரு இம்சை பிடிச்சவனா அவன் வகையில். எங்கள் சித்தப்பை வந்து எங்களோட சேர்ந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டான், என் தொழிலையும் கெடுத்தான் அப்படின்னு சித்தப்பா ஒரு இட பிரச்சனையில் கொண்டாந்து விட்டார் அப்படின்னு வரும். அப்போ தொழில் பிரச்சனை இருக்குது, சித்தப்பாவே பிரச்சனையாக இருக்கும், அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அப்போ வயதானவர்கள், சனினா வயதானவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், கடகத்துக்குள்ள பூச நட்சத்திரம் இருக்குது. யாராவது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கவனிங்க, ராகுவினுடைய கர்மப்பதிவு அதில் உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, பேச்சு அதிகமாக பேசுவாங்க. ஐயோ கொஞ்சம் நெஞ்சமாவா பேசுகிறேன் அவன் அப்படின்னார். அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், மருத்துவ குணம் அந்த குடும்பத்தில் இருக்கும். யாராவது கை வைத்தியம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன், டாக்டராக இருக்கேன், கம்பவுண்டராக இருக்கேன், சித்த வைத்தியம் பார்க்குறேன், நாடி வைத்தியம் பிடிச்சி பார்க்குறேன், அது உண்டு. பெரும்பாலும் பாருங்கள், அந்த குடும்பத்தில் சாமி ஆடுறவங்க, குறி சொல்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்புறம் இந்த ஜோசியர் வாக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வம்சத்தில் எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த வம்சத்தில் இருப்பாங்க, இல்லை அந்த குடும்பத்தில் தாய் வழி தந்தை வகையில் இருப்பாங்க. இல்லை என்றால் இவங்களே முன்ஜென்மத்தில் அப்படி இருப்பாங்க. அதனால் வாக்கு பலிதம் உங்களுக்கு வரும். மாமனார் வகையில் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்கக்கிட்ட சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம். அதுபோல் இவங்க வீட்டில் பாருங்கள், ஹோட்டல், நர்சிங்கு, மெடிக்கல்ஸு, எலக்ட்ரானிக், சாஃப்ட்வேர் தொழில் பார்க்குறவங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. இது ராகுவினுடைய கர்மப்பதிவும் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு, வண்டி வாகனத்துறையும், அப்புறம் சந்திரனா உணவு, கேட்ரிங், உணவு,
அது மாதிரி கப்பல் துறையும் அந்த மாதிரியான தொழில்களும் இவங்களுக்கு பொறுத்தளவில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க. இல்லை இவங்களுக்கு நெருங்கிய பழகினவங்களும் அந்த தொழிலில் இருப்பாங்க. இவங்களே அந்த தொழிலில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல் இவங்களுக்கு பூசம் அப்படின்னாலே நுரையீரல், இந்த வீசிங் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை, அந்த மாதிரி நோய் இவங்களுக்கோ இவங்க குடும்பத்திலேயோ வம்சாவளியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு புகை ஒத்துக்காது, தூசி ஒத்துக்காது, அதெல்லாம் தொந்தரவாக இருக்கும். பாருங்கள், மனசுக்குள்ளார தேவையில்லாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ராகுவோட கர்ப்பப்பதிவு, வேறு மொழி பேசுகிறவர்களுடைய ஒரு தொடர்பு இருக்கும். வேறு மொழி பேசுகிறாங்கல்ல, ஆமாம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய தொடர்பு இருக்கும். இதையெல்லாம் பூசம். இந்த கடகராசிக்குள்ளேயே ஆயில்ய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது சூரிய பகவானுடைய கர்ப்பப்பதிவு உள்ள நட்சத்திரம். அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்க பாருங்கள், பெரும்பாலும் செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப சுயநலவாதியாக இருப்பாங்க. அதே போல் ராமாயணத்தில் லட்சுமணன் அங்கே தான் பிறந்திருப்பார், தர்மர் பிறந்திருப்பார், ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம். இவங்க பாருங்கள், செட்டியார்களுடைய தொடர்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்போவுமே ஷார்ப்பாக இருப்பாங்க, இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க உடனே எதையும் உள்வாங்கக்கூடிய கற்பூர புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. குறுக்கு வழியில் இவங்க போய் எந்த வேலையும் செஞ்சாலும் பிரச்சனை வந்துடும். குறுக்கு வழியில் போனால் அப்பா பிள்ளை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சிறு வயதில் சில பேருக்கு அப்பா தவறிடுறாங்க. அதே போல் அரசாங்கத்தில் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்திலேயே இவங்களும் இருப்பாங்க. தற்கொலை தோஷம் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. இந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட தற்கொலை தோஷம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில் உயர் அதிகாரிகளுக்கு மதிப்பு தருவதால் இவங்களுக்கு இந்த தோஷம் போகும். இது தாங்க ரகசியம். அடுத்து பாருங்கள், இப்போ நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து கடகராசி, அது ஒரு ஊமை ராசி. இவங்க குடும்பத்தில் பாருங்கள், யாராவது சின்ன வயசில் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க, நாள்பட்டு தான் பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடகராசியில் இருப்பாங்க. கடகராசி தாய்மையை குறிக்கும், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மனசு பாருங்கள், 4ஆம் இடம் தான் மனம், நிலையற்ற மனம். சந்திரன் வளருது தேயிரமாக இருக்கிறனால ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். நீர் ராசி, சந்திரனுடைய சொந்த வீடு. அப்போ எந்த நேரமும் ஒரு நிலையான தன்மை இருக்காது. தொழிலில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா இந்த மாதம் ஒரு வருமானம், அடுத்த மாதம் ஒரு வருமானம், இப்படியே ஏற்ற இறக்கம் இருக்கும். வரும் ஆனால் வராது, கிடைக்கும் ஆனால் கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது இவங்க ஏதாவது ஒரு தொழிலை பயன்படுத்திக்கணும். அடுத்த முறை அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் இருக்கும். இப்போ திருமணம், கிடைத்த வரனை கல்யாணம் பண்ணிக்கணும். அடுத்த வரனை எதிர்பார்த்து இருந்தால் வரனே கிடைக்காமல் போயிடும். அதனால் இதெல்லாம் ஒரு ரகசியம். இவங்களுக்கு 8ஆம் பாவம் மூலம் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த கடகத்துக்கு வாத்து, வான்கோழி, நெல், பேரிச்சம்பழம், அதே போல் தந்தை வழி சொத்து ஒன்று விரயம் ஆகிருக்கும். இவங்க பரம்பரையில் இருதாரம் இருப்பாங்க. இவங்களுக்கு சுயதொழில் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு கொசு இந்த மாதிரியான தொடர்பு இருக்கும். முருகர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இவங்க வாழ்க்கையில் தேன்கூடு, தேனீக்கள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான இதுகளை இவங்க வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு தேன்கூடு, தேனி மொய்க்கிற மாதிரி ஒரு தேன் பாட்டில், இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மேலே வரலாம். எறும்புக்கு அரிசி போடுதல், இப்போ நொய் அரிசி எடுத்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரையெல்லாம் கலந்து போடலாம். புற்று உள்ள கோயில்களுக்கு போய் வரலாம். கலப்பின ஜாதி உள்ளவர்களுடைய தொடர்பு வரும். ஒத்த வீடாக இருக்கும், அந்த ஒத்த வீட்டுக்காரனுங்கிற பேர் வரும். இப்படி கடகராசிக்கு ராசியினுடைய குணக்காரகத்துவம் இருக்குது. கடகராசிக்கு யோகத்தை கொடுக்குறவர் செவ்வாய். அதனால் ஆதிசேஷன் வழிபாடு, அதே போல் இவங்களுக்கு இவருக்கு நம்ம செவ்வாய் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடகத்திற்கு யோகத்தை கொடுக்குறவர் குரு பகவான். அதனால் ராமேஸ்வரம், நீர்க்கரையில் இருக்கிற சித்தர்கள் மகான்கள் கோவில்கள், ஸ்ரீரங்க ரங்கநாதர் பகவானுடைய திருவடியை வைத்து வணங்கிறது, இது மாதிரியான முறைகளை செய்தால் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தோஷத்திலிருந்து விடுபடலாம். வாழ்க்கையில் ஏன் நான் முன்னேற முடியவில்லை என்கிற கேள்விக்குரிய பதிலையும் எப்படி துன்பம் வரும் என்பதையும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.